தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் தேவ ஊழியர்களாகிய உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கங்களும், இன்றைய தினத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியும் என்னவென்றால், மத்தேயு 13 அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று சொல்கிறார். கவனிங்க, பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படலை. உங்களுக்கோன்னு சொல்கிறது இயேசுவின் சீசர்கள். அவங்க யூதனாக இருக்கலாம், கிரேக்கராக இருக்கலாம், எந்த ஜாதியாக இருந்தாலும் கூட இயேசுக்கு சீசர் ஆகிட்டா அவங்களுக்கு தான் ரகசியங்கள், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் வெளிப்படும். அவர்களுக்கோன்னு சொல்கிறது யூதர்கள், ரட்சிக்கப்படாதவங்க, இயேசுவுக்கு சீசர் ஆகாதவங்க, வேதபாரகர், பரிசேயர், பழைய ஏற்பாட்டுக்காரங்க, அவர்களுக்கோ வெளிப்படலைன்றது. அவங்களுக்கு பங்கு பங்காக வகை வகையாக வெளிப்பட்டதே தவிர பூரணமாக வெளிப்படலை. இப்போ நம்ம புல் காஸ்பல்னு சொல்கிறோம்ல, அது அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு தெரியாது, வெளிப்படலை. எபிரேயர் 1 அதிகாரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1-2 பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு தான் உலகங்களையும் உண்டாக்குனாருன்னு அங்கே நம்ம ஆரம்பத்தில் வாசிக்கணும் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசியில் பங்கு பங்காக வகை வகையாக அவங்களை கொண்டு சில காரியங்கள் சொல்லப்பட்டது, உண்மைதான். ஆனால் இயேசு வந்த பிறகு திரும்ப அவங்கக்கிட்ட நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட இயேசு பெரியவராக வந்துட்டார். அவர்களுக்கு தெரியாதது இவருக்கு முழுசாக தெரிஞ்சவர் வந்துட்டார் நமக்கு. அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இப்போ அரசியல் மேடையில் தலைவர் வர்றதுக்கு முன்னாடி சில்லண்டிகை பேசிக்கிட்டு இருப்பாங்க. வார்டு கவுன்சிலரு, மாவட்ட செயலாளர், அந்த ஏரியாவில் உள்ள பெரிய ஆளுங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. தலைவர் உரையை தொடங்கும் போது எல்லாம் துண்டா காணாம் துய்ய காணாம்னு எல்லாம் அவன் விளையிடுவான். தலைவர் தான் தலைவர் வர்றதுக்காக அவங்க நேரம் கடத்துறதுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. தலைவர் வந்துட்டாருன்னா அவங்க எல்லாம் ஒதுங்கிடுவாங்க. தலைவர் பேச்சு தான் மெயின், அதோட முடியுது. அதுக்கு பிறகு நீங்கள் தொண்டர்களுக்கு ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தவங்கள போய் பார்ப்பீங்களா? தலைவரை பார்ப்பீங்களா? தலைவர் தானே முக்கியம். அந்த மாதிரி இயேசு தான் தலைவர். இயேசு வர்றதுக்கு முந்தி பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசியில் கொண்டு சில்லண்டிகளை வச்சு பேசிக்கிட்டு இருந்தாலும், இயேசு வந்த பிறகு இவர் தான் வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் உள்ளவர். ராஜாக்களுக்கு அதிபதிகளுக்கெல்லாம் அதிபர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், உலக இரட்சகர், நல்ல மேய்ப்பர், எவ்வளவோ பேர் இருக்கு இல்லையா அவருக்கு. இவர் வந்த பிறகு இவர் தான் நமக்கு மாடல், இவர் தான் நம்ம வழிகாட்டி, இவர் தான் கோல் மாடலை தவிர வேற இல்லை. அதனால் இவர் புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தினார். எபிரேயர் 10:19 இருக்குது அந்த வசனம். புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அப்படின்னு அப்போஸ்தலர் சொல்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் உள்ள மார்க்கம் வேறு, மார்க்கம்னா வழி, அந்த வழி வேறு. இயேசு புதிதும் ஜீவனமான ஒரு வழியாக தான் நானே வழின்னு சொல்கிறார். நானும் ஒரு வழின்னு சொல்லலை, நானே வழியும் நானே வாசல்னு சொல்கிறாரு. அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. வானத்தின் கீழோங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறு எந்த நாமமும் ரட்சிக்கப்பட கட்டளையிடப்படலைன்னு இருக்குது. இந்த மத்தேயு 13 அதிகாரம் 35
உலகத்தோற்றம் முதல் மறைந்திருந்த ரகசியங்கள் எல்லாம் ஊமைகளாலே நான் வெளிப்படுத்துவேன்னு ஏன் சொல்கிறாரு. உலகத்தோற்றம் முதல் மறைஞ்சிருந்த ரகசியங்கள் எத்தனை இருக்குது, அத்தனையும் நான் உதாரணம் மூலமாக ஊமைகள் மூலமாக சொல்கிறதுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன்னு சொல்கிறேன். அது அப்படி சீடர்களானவங்களுக்கு தான் அந்த முழு ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டது. அதனால் நீங்களும் நானும் இயேசுவுக்கு சீசர் ஆனதுனால நமக்கு ரகசியங்கள் வெளிப்பட்டிருக்கு. எப்படி வெளிப்பட்டிருக்கு? சுவிசேஷங்களில் வெளிப்பட்டிருக்கு, நிருபங்களில் வெளிப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெளிப்பட்டிருக்கு. அந்த காரியங்களை நம்ம தொகுத்து நிதானமாக ஆராய்ந்து பார்த்து தியானித்து அந்த ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிங்க. இன்றைக்குள்ள போதகர்கள் அப்படி சொல்லிக் கொடுக்கல, இன்றைக்குள்ள தலைவர்கள் அப்படி சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா அவங்க ஸ்தாபனங்கள்லேருந்து வந்தவங்க. ஸ்தாபனங்கள்லாம் 16-15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் ஸ்தாபனங்கள் உருவாச்சு. அந்த தலைவர்கள் சொல்லி கொடுக்குறது அவங்க சொல்ல புரிதல் உள்ளது தான் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில் வந்ததுனால நம்மளும் ஒரு காலத்தில் அப்படித்தான் தற்கூறிகளாக தான் இருந்தோம். ஆனால் அந்த இயேசு சொன்னது, அப்போஸ்தலர் சொன்னதெல்லாம் 1ஆம் நூற்றாண்டு முதல்ல ஆரம்பம் தான். அங்கேருந்து தான் நம்ம வர்றோம். அங்கேருந்து வரும்போது இதெல்லாம் அடியாது, இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகுது. அதனால் தயவுசெய்து நம்ம ஊழியம் மாறட்டும், நம்ம கொள்கை மாறட்டும், நம்முடைய பழைய ஏற்பாட்டு உபதேசங்கள் ஊழியங்கள் ஒழியட்டும். புதிய ஏற்பாட்டில் பரலோகத்தின் ரகசியங்களை வெளிப்பட்டிருக்கிற இந்த சுவிசேஷங்கள், இந்த நிருபங்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷம், இதில் உள்ள ரகசியங்களை நம்ம சரியாக புரிஞ்சு மக்களுக்கு போதிக்கணும், ஊழியர்களுக்கு போதிக்கணும். நம்மளை திருத்திக்கிறணும். ஒரு ஊழியக்காரன் 1000 பேருக்கு சமானம், 100 பேருக்கு சமானம். அந்த ஊழியக்காரன் தற்கூரியாக இருந்தால், அவன் குருடனாக இருந்தால், முட்டா பையனாக இருந்தால், சபை முழுவதும் முட்டாளாக தானே இருக்கும். எந்திரினா எந்திரிக்கிறான், உட்காடுறான், கிரு சுற்றுறான், ஒருவருக்கு ஒரு கையை கொடுங்கண்ணா கொடுக்குறான். அந்த அளவில் மக்களை அடிமைப்படுத்தி கேட்குற அளவில் வைக்கக்கூடிய அளவில் தான் ஊழியர்கள் இருக்காங்க. அந்த ஊழியக்காரன் சரியில்லாட்டினா நரகத்துக்கு போனால் போயிடுவாங்கள்ல. பிசாசு இவங்களை தான் பயன்படுத்துகிறான். பழைய ஏற்பாடு முக்காடு இருதயத்தில் முக்காடு போட்டிருக்கான் பிசாசு இவங்க எல்லா ஊழியர்களுக்கும். நான் அப்படி குருட்டு தன்மையில் இருந்தவன் தான். தெரிஞ்சுக்கிட்டேன், மாற்றிக்கிட்டேன், கண் திறந்துட்டேன். நான் அடைஞ்ச சந்தோஷத்தை நீங்களும் அடையணும்ல. முழு உலகத்துக்கு எழுப்புதல் உண்டாகணும்ல. நம்ம சகோதரர்களில் உங்களை நான் திருத்தாட்டினா சொல்லாட்டினா இப்போ யாருக்கு போய் சொல்ல போகிறேன்? அந்த நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேனே தவிர என்னைய ஒரு பெரிய எதிரியாக பார்க்காதீங்க. உங்களை நேசிக்கிறேன். அதனால் பரலோக ரகசியங்கள் புதிய ஏற்பாட்டு சீசர்களுக்கு தான் வழியாக்க தவிர பழைய ஏற்பாட்டுக்காரர்களுக்கு அல்ல. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 11 கூட நிக்கோதேமு இஸ்ரவேலின் போதகர் அவனை பார்த்து ஏன் சொல்கிறாரு, நீங்கள் வேற நாங்கள் வேறன்னே சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் முறையில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்களும் உங்களை மாதிரி கிடையாது, எங்கள் காரியம் வேறேன்னு சொல்கிறார். இப்போ நம்ம அதை வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 11 படிக்கிறேன் பாருங்கள். யோவான் 3:11 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்குறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லைன்னு சொல்கிறார். நீங்களோ நாங்களோன்னு பிரிக்கிறார் பாருங்கள். நாங்களோன்னு சொல்கிறது இயேசுவும் அவரை சேர்ந்த சீடர்கள், நீங்களோன்னு சொல்கிறது இஸ்ரவேலின் போதகராகிய நிக்கோதேமும் அவனை சேர்ந்த யூதர்களும் வேதபார பரிசெயர். நீங்களோன்னு சொல்கிறார், பிரிக்கிறார். இந்த புரிதல் இன்றைக்கி உள்ள ஊழியர்களுக்கு இருக்கா? பழைய ஏற்பாடு உள்ள காரியங்கள் வேறு,
இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் கொள்கைகள் வேறு, பிரிக்கிற துப்பு இருக்கா? இன்றைக்கி அந்த இது புரிஞ்சு சொல்கிறானா? எந்த ஊழியர் கூட்டத்திலையாவது நீங்கள் அதை கேட்டிருக்கீங்களா? பழைய ஏற்பாடு ஊழியங்கள் டச் பண்ணாமல் அதில் உள்ள காரியங்கள் சொல்லாத ஊழியக்காரன் எவன் இருக்கான்? புதிய ஏற்பாட்டை தப்பி தவிரி சொன்னாலும் கூட வேறு பிரித்து காட்டுற ஒரு அதிகாரம் இல்லையே. ரெண்டையும் சேர்த்து சொல்கிறான்னா ரெண்டையும் போட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணி அடிக்கிறானே தவிர பிரித்து சொல்லலைல்ல. அப்போ அவன் எப்போ கண்கள் திறக்கப்பட்டவன்னு சொல்ல முடியும்? பகுத்தறிவாதினி எப்படி சொல்ல முடியும்? நல்ல ஊழியக்காரன் எப்படிடா சொல்ல முடியும்? தயவு செய்து மாற்றிக்கங்க, தேர்த்திக்கிங்க, விளக்கிங்க. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை புதிய ஏற்பாட்டு ஊழியர்களுக்கு தான் வெளியாகிருக்கு. அந்த ஊழியர்களாக நீங்கள் இருந்தால் தான், ரகசியங்கள் புரிஞ்சால் தான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு ரகசியங்கள் வெளிப்படலை. எபேசியர் 3:6 இன்றைய காலத்தில் வெளிப்பட்ட இந்த ரகசியம் அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டது போல முற்காலத்தில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படலைன்னு இருக்குது. எபேசியர் 3:6 பாருங்கள், அறிவிக்கப்படலைன்னு இருக்குது. அதனால் அறிவிக்கப்படாத அந்த தற்கூறிகளுக்கு உள்ள இதை இன்றைக்கி நீயும் ஒரு தற்கூறியாக குருடனுக்கு குருடன் வழிகாட்டுற மாதிரி அங்கே உள்ளதை எடுத்து இங்கே மிஸ் பண்ணி சொல்லி நீயும் கெட்டு அவனும் கெடுத்து இப்படியே போகிற அவல நிலைமைகள் மாற்றி பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் வெளியாக்கப்பட்ட அந்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு அந்த ரகசியங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை நீ ஊழியர்களுக்கு சொல்லு, பேசு. கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார், எழுப்புதல கட்டளையிடுவார். இனிமேலாவது நம்ம திருத்திக்கிடுவோம். அதுக்காகத்தான் இந்த எளிய ஊழியக்கார அடியனை கொண்டு கழுதை கொண்டு மதிகாட்ட பிழையாக மதிகாட்ட தடுத்த மாதிரி இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் கண்களை திறக்கிறது. எளிய ஊழியக்காரன் நான் ஒரு எந்த வகையிலையும் உங்களை விட நான் பெரியவன் கிடையாது. யாராக இருந்தால் என்ன, வெளியாகி ஒன்று சொல்கிறான்னா சொல்லுவான்ல. ஒரு குருடன் யூதர்களுக்கு சொல்லும்போது நான் பாவத்தில் பிறந்த நீயே எங்களுக்கு போதிக்கிறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இல்லையா? சீசராக மனதுண்டா அப்படின்னு கேட்குறான். நீ தாண்டா அவன் சீசன், நாங்கள் மோசேயின் சீசர்கள்னு சொன்னாங்க. யோவான் 9:27-28 இருக்குது. அப்போ மோசேயின் சீசர்கள் தான் கிறிஸ்தவங்களா? அவங்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்துச்சா? இயேசுவின் சீசர்களுக்கு தானே அப்போஸ்தலர் 11:26 கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்துச்சு. அப்போ மோசேயின் சீசர்கள் ரட்சிக்கப்படாதவன், மனம் திரும்பாதவன், பாரம்பரியத்துக்கு உட்பட்டவன், அவன் யூதன், இஸ்ரவேலன், கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவன் அல்லாதவனை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவன் ஊழிய கூட்டத்தில் பேசுகிறிய, என்ன அறிவு இருக்கு உனக்கு? இதை விட உன்னைய தற்கூறின்னு வேற பூர் பண்ணணுமா? ரட்சிக்கப்படாதவன், மனம் திரும்பாதவன் யூதன், இயேசுவை தேவகுமாரனை ஏற்றுக்கிறாதவன், இயேசுவை சிலுவரைஞ்சு கொன்ன பாவிங்க, அவங்கள நீ தூக்கி பிடிச்சிக்கிட்டு அவங்கள பற்றி 24 மணி நேரம் பேசிக்கிட்டு அவனை குறிச்சியே மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறிய, நீ என்ன மனுஷன்? நீ என்ன ஊழியக்காரன்? தயவுசெய்து இனிமேலாவது திருந்துங்க ஊழியர்களை, மாற்றுங்க. அதனால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி புதிய ஏற்பாட்டு ஊழியர்களுக்கு வெளியாக்கப்பட்டதே தவிர பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு அல்ல. இதை மனதில் உள்வாங்கி புதிய ஏற்பாடு ஊழியர்களாக ரகசியங்களை தெரிய புரிய சொல்ல வகையில் நம்மை ஆண்டவர் இனிமேலாவது கிருபை செய்வாராக. நாளைக்கு சந்திப்போம். நன்றி.